ஸ்டாலின் அவர்களுக்கு 8 கோடி ரூபாய் சொத்தும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு 30 கோடி ரூபாய் சொத்து இருக்கணும்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியாச்சு ஆல்ரெடி. அது கூட தெரியாம சொத்து விவரங்களை டிக்ளேர் பண்றான்னு பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி விஜயை பார்த்து நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. மக்களை நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், ஹானஸ்டா நான் கேட்கிறேன். ஸ்டாலின் அவர்களுக்கு வெறும் 8 கோடி ரூபாயும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு 30 கோடி ரூபாயும் தான் சொத்து இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தோணுதா? ஏன்னா சத்தியமா எனக்கு தோணலங்க, யாருக்குமே தோணுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா டாஸ்மார்க்ல மட்டுமே கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க. சோ அப்படி இருக்க பட்சத்துல ஸ்டாலின் அவர்களுக்கு வெறும் 8 கோடி ரூபாய் சொத்தா? அதுவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரெட் ஜெயின்ஸ்ல வச்சு நடத்துறாங்க, அவங்களுக்கு வெறும் 30 கோடி ரூபாய் சொத்து அப்படின்றத சத்தியமா யாரும் நம்ப மாட்டாங்க, யாருக்குமே அந்த மாதிரி தோணல. சோ அதனால விஜய் அவர்கள் கேட்டது ஒரு நியாயமான கேள்விதான். அரசியல் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருந்துச்சு, அரசியல் வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருந்துச்சு உங்களால டிக்ளேர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டது ஒரு நியாயமான ஒரு கேள்விதாங்க. அவங்களால நிச்சயமா டிக்ளேர் பண்ண முடியாது. சரி இவ்வளவு பேசுறியே, விஜய் இருந்து டிக்ளேர் பண்ணுவாரப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் ஆல்மோஸ்ட் நெருங்கிடுச்சுங்க. விஜய் நிக்கும் போது தேர்தலில் கன்ஃபார்மா அவரோட சொத்து விவரங்களை டிக்ளேர் பண்ணுவாரு. இதை மக்கள் எல்லாரும் நிச்சயமா நம்புறாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி இதெல்லாம் விடுங்க மக்களே, இவங்க உண்மையிலே எவ்வளவு சொத்து வச்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? எவ்வளவு சும்மா ஒரு எஸ்டிமேட் போட்டு பார்ப்போமா? நீங்க கமெண்ட் பண்ணுங்க, இவங்க கிட்ட இவ்வளவு சொத்து இருக்கும் இல்ல இவங்க கிட்ட இவ்வளவு சொத்து இருக்கும், நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.